விக்னேஸ்வராய நமக. நமக்குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிட ஆசான்யம் முத்துச்சாமியின் இனிய பணிவான வணக்கங்கள். யோகம், லாபம், சுபத்தன்மையை அடையக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆடி மாதத்திற்கான பலாபலன்கள். அன்பர்களே, பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய சுபமான நாட்களை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதன்படி இந்த மாதத்தில் 2 பிரதோஷ தினங்கள் வருகின்றது. ஆடி மாதம் 3ஆம் தேதியும் 16ஆம் தேதியும் பிரதோஷ காலகட்டங்களாக வருகிறது. ஆடிப்பெருக்கு 18ஆம் தேதி வருகிறது. மிக மிக முக்கியமான அமாவாசை திதியாகிய ஆடி அமாவாசை ஆடி மாதம் 19ஆம் தேதி வருகிறது. பிதர்களுக்கான காரியங்கள் செய்யக்கூடிய அமாவாசை மிக முக்கியமானது. அது ஆடி 19ஆம் தேதி வருகிறது. இந்த மாதத்தில் ஆடி பௌர்ணமி 4 மற்றும் 5 தேதிகளில் 4ஆம் தேதி மாலையிலிருந்து 5ஆம் தேதி மாலை வரை ஆடி பௌர்ணமி திதி வருகிறது. இந்த மாதத்தில் தாய் ஆண்டாள் அம்மாவுடைய ஆடி பூர அவதார திருநாள் வருகிறது. இதுதான் இந்த ஆடி மாதத்தில் மிக முக்கியமான விஷயங்கள். இந்த ஆடி மாதத்தில் சுபமுகூர்த்த நாட்கள் 8 சுபமுகூர்த்த நாட்கள் வருகிறது. ஆடி மாதத்தில் பொதுவாக சுபமுகூர்த்தம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறப்ப அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் ஆடி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு யோகமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதத்தில் ஆடி மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதியும் ஆடி மாதம் கடைசியில் 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரம தினமாக வருகிறது. ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக யோக பலன்கள் கிடைக்க வேண்டுமென்றால் ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அவரோடு சுபகிரகங்கள் இணைந்தால் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதன்படி உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை இருக்கிறார். 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி அடைகிறார். 3ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுடைய முயற்சிகளெல்லாம் கை கொடுக்கும். என்னென்ன புது முயற்சிகள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இவையெல்லாம் உங்களுக்கு பல்கி பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அண்டை அயலாளர்கள் அல்லது உறவினர்கள், நண்பர்கள் இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சூரிய பகவான் உங்களுக்கு அரசு சார்ந்த துறைகளில் நல்ல லாபங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தனாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்திருக்கனால தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். அதாவது பொருளாதாரத்தில் அந்த ஆடி மாதம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவும். சுபமங்கல யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்போ இந்த மாதத்தில் பொறுத்தளவுக்கு பணப்பொருளாதாரம் ஏற்றத்தை காண்பீர்கள். கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்து அதிபதியாகிய சனி பகவான் அந்த 10ஆம் இடத்திலே இருக்கிறனால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வியாபாரம் இன்னும் நிறைய கிடைக்கிறதுக்கான நிறைய வந்து பல்கி பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஆடி மாதத்தில் நிறைய வந்து தள்ளுபடி போடுவாங்க. அப்போ அந்த ஆடி தள்ளுபடியிலே வந்து வியாபாரங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ இந்த வியாபாரத்திற்கு அடிப்படையான தொழில் வந்து இந்த காலகட்டங்களில் இன்னும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான மாதமாகவே இந்த மாதம் அமையக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஆடி மாதத்தில் வந்து பணப்பொருளாதாரம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா தனாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கனால உங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் நிறைய கிடைக்க போகுது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அடுத்தபடியாக கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்தில் புதன் அமர்ந்திருக்கனால நல்ல பலன்களே நிச்சயமாக கிடைக்கும். ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும். சக மாணவர்களுடைய நட்பு நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக கல்விக்கு ஒரு அச்சாரமான ஒரு காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக துறைகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதமானது ஒரு நல்ல எதிர்பார்த்த பலன்களை நிச்சயமாக கொடுக்கும். அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அரசின் உதவி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த ஆடி மாதமானது கை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்புகளாக அமையும். பொதுவாக இந்த ஆடி மாதத்தில் சுபமுகூர்த்தத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசி என்பவர்களுக்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு
யோக பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் மாறி சுமூகமான சூழ்நிலைகளும் சுப மங்களங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தடைப்பட்ட திருமணமோ அல்லது தொழில்களோ அல்லது கட்டடம் கட்டுறது நிலைகளோ இவையெல்லாம் மாறி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் உறவினர்களால் ஏற்பட்ட மனக்கசப்பெல்லாம் தீரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதத்தில் பெண்களுக்கு ஒரு சுபமான யோகங்கள் கிடைக்கிறது. 7ஆம் இடத்தை செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்த காரணத்தினாலும் குருமங்கள யோகம் கிடைத்த காரணத்தினாலும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும். இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மற்றபடி இந்த பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல சுமூகமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாதம் கை கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை இருந்த பிரச்சனைகள்லாம் மாறி கணவன் மனைவி உறவும் சுமூகமான நிலைகளில் அறையக்கூடிய வாய்ப்பும் அன்பும் அரவணைப்பும் அந்யோன்யமும் கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோக பலன்கள் கிடைக்கிறது. இந்த ஆடி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பொதுவாக சுக்கிரனுடைய அனுக்கிரகம் பெற்ற தெய்வங்களை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். தாய் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி அமாவாசை தேதியில் அவரவர் வீட்டில் இறந்த முன்னோர்களுடைய ஆத்ம சாந்திக்காக திதி தர்ப்பண திலகோமம் அல்லது வழிபாடாவது செய்யுங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் ரிஷபராசி என்பவர்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்லாம் அல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமான எதிர்பார்ப்போடு கூடிய சுபபலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இனிய நல்வாழ்த்துக்கள்.